குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ப்ராடக்டில் யூனிட் 3ல் மால்டோஸ். ஆல்ரெடி நேச்சுரல் ப்ராடக்டில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் கொலஸ்ட்ரால்லேருந்து டெர்பின்ஸ், ஆல்கலைட்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கார்போஹைட்ரேட்ஸில் வரக்கூடிய மால்டோஸ். தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இதுதான் வந்து மால்டோஸோட ஸ்ட்ரக்சர். இது இட்ஸ் எ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மால்டோஸ். இது வந்து பைரனோ ஸ்ட்ரக்சர். நான் இப்போ எழுதியிருக்கிறது வந்து பைரனோ ஸ்ட்ரக்சர். இந்த பைரனோ ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது 2 பைரனோஸ் ரிங் ஒரு பிரிட்ஜினால், தட் இஸ் கிளைகோசைடிக் பாண்டுனால ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த கிளைகோசைடிக் பாண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒரு பைரனோ ஸ்ட்ரக்சரோட ஃபஸ்ட்டு கார்பன்லையும் மற்றொரு பைரனோ ஸ்ட்ரக்சரோட 4th கார்பன்லையும் நமக்கு வந்து இந்த glycosidic bond form ஆயிருக்கு. That is glycosidic bond between carbon C1 and C4. ஒரு பைரனோஸோட C1 கார்பன், அடுத்த பைரனோஸோட C4 கார்பன். ஓகே, இதோட நம்பரிங் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6. அதே மாதிரி 1 2 3 4 5 6. தட் ஃபஸ்ட்டு பொசிஷன். இதுதான் வந்து எதுக்காக இங்கேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனோட அடுத்த கார்பன், தட் இஸ் கால்ட் அஸ் ஆனோமெரிக் கார்பன். அந்த கார்பன் தான் ஆனோமெரிக் கார்பன். இதிலிருந்து நான் வந்து நம்பரிங் என்றைக்குமே கொடுக்கணும். இந்த மால்டோஸை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு 2 மாலிகுல் டி குளுக்கோஸ் கிடைக்குது. ஸோ 2 மாலிகுல் டி குளுக்கோஸ். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2 மாலிகுல் டி குளுக்கோஸ் ஜாயிண்ட் ஆகிது நமக்கு வந்து மால்டோஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் இப்போ இந்த பைரனோ ஸ்ட்ரக்சரில் மால்டோஸோட பைரனோ ஸ்ட்ரக்சரை தனியாக எடுத்து போட்டுக்கிறேன். இந்த 2 ஸ்ட்ரக்சரிலும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், 4th கார்பன் அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். 4th கார்பன் லெஃப்ட் சைட். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் ரெடியூசிங் ஆல்ஃபனும், ரைட் சைடில் இருக்கிற பார்ட்டை வந்து ரெடியூசிங் ஆல்ஃபனும் சொல்கிறோம். இதை வந்து ஏன் ரெடியூசிங் நான் ரெடியூசிங் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். மால்டோஸ் வந்து இட் இஸ் எ ரெடியூசிங் சுகர். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் டைசாக்கரைட். நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிகிற டைசாக்கரைட் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரோஸ். இது வந்து நான் ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் எடுத்துகிட்டு நான் ரெடியூசிங், பட் மால்டோஸ் வந்து இட் இஸ் அ ரெடியூசிங். அது என்ன ரீசன், ஏன் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது மட்டும் நான் ரெடியூசிங், ரைட் சைடில் இருக்கிறது ரெடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மால்டோஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேங்க கீழே. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த 4th கார்பன் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரிங் பைரனோஸ் ரிங்கோட 4th கார்பனையும், ரைட் சைடில் இருக்கிற பைரனோஸ் ரிங்கோட ஃபஸ்ட்டு கார்பனையும் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே OH வந்து டவுன்வோர்ட்லேயும், இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற OH அப்வோர்ட்லேயும் இருக்குது. இங்கே நோட் பண்ணுங்கள், இங்கே 2 OHமே வந்து டவுன்வோர்ட் கீழ் நோக்கி தான் இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து 2 மாலிகுல் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் கிடச்சிருக்கு. இதே சப்போஸ் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு கார்பன் 4th கார்பன் அந்த OHோட பொசிஷன் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், தட் இஸ் OH மாறி இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு 2 மாலிகுல் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் கிடைக்காது. ஒரு மாலிகுல் தான் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் கிடைக்கும், இன்னொன்று பீட்டா டி குளுக்கோஸ் கிடைச்சிடும். இது 1 மார்க்கில் கேட்கும்போது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அந்த ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான 2க்குமே மால்டோஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு 2 மாலிகுல் குளுக்கோஸ் வருமா, அல்லது ஒரு ஆல்ஃபா, அதாவது 2 மாலிகுலும் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வருமா, அல்லது ஒரு மாலிகுல் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இன்னொரு மாலிகுல் பீட்டா டி குளுக்கோஸ் வருமா அப்படிங்கிறது அந்த கார்பன் அதோட OHோட பொசிஷன், அந்த அப்போர்டில் இருக்க டவுன்வோர்டில் இருக்க அப்படிங்கிறத வச்சு மாறும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு கார்பன் இஸ் அ ஆனோமெரிக் கார்பன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டா இங்கேயும் வந்து ஃபஸ்ட் கார்பன் இஸ் அ ஆனோமெரிக் கார்பன். இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கிளைகோசைடிக் பாண்ட் எந்த கார்பனுக்கு இடையில ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இந்த நான் ரெடியூசிங் ஆஃபில் ஆனோமெரிக் கார்பனுக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிற நான் ரெடியூசிங் ஆஃபில் ஆனோமெரிக் கார்பனுக்கும், ரைட் சைடில் இருக்கிற 4th கார்பன் தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்கஹாலிக் கார்பனுக்கும் இடையில நமக்கு வந்து கிளைகோசைடிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. தட்ஸ் ஆல்.
நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ரெடியூசிங் சுகர், அதை ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ நாம் டைசாக்ரைடில் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இதுதான் வந்து ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள்ஸ். அதை வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மட்டும் பண்ணிடலாம். இது சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர், தட் இஸ் பைரனோஸ் அண்டு ஃபியூரனோஸ் ஸ்ட்ரக்சர் இணைஞ்சிருக்கிறது. இதில் வந்து எது இணைஞ்சிருக்கும் அப்படின்னா, என்னென்ன அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா சுக்ரோஸ் கிடச்சிருக்கு. இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ரெடியூசிங் சுகர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாக்டோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, கேலக்டோஸும் குளுக்கோஸும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா லாக்டோஸ். ஓகே, இட் இஸ் ஆல்சோ இது வந்து என்னென்னா ரெடியூசிங் சுகர். மால்டோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் குளுக்கோஸ் பார்ட். ஓகே, ரெண்டு குளுக்கோஸ் பார்ட் ஜாயின் ஆகிருக்கும், இட் இஸ் ரெடியூசிங். அதாவது லாக்டோஸும் மால்டோஸும் ரெடியூசிங் சுகர், சுக்ரோஸ் மட்டும்தான் நான் ரெடியூசிங் சுகர். இந்த ரெடியூசிங் நான் ரெடியூசிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதெல்லாம் ரெடியூசிங்காக இருக்கோ அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் இருக்கணும். ஸோ CHO ஆர் CO குரூப்ஸ் வந்ததுனால தான் இது வந்து ரெடியூசிங் சுகர், அதாவது ஃப்ரீயாக இருக்கணும். அது வந்து எப்படின்னா ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது அது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சராக மாறும்போது அதில் வந்து that type of, that is aldehyde or ketone group வந்ததுனாலே it will be as a reducing sugar. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் ஆஃப். எதனால் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரெடியூசிங் நான் ரெடியூசிங் அப்படின்னும் ரைட் சைடில் இருக்கிறத ரெடியூசிங் ஆஃப்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நான் ரெடியூசிங் ஆஃப் சேர்ந்து தான் நமக்கு வந்து மால்டோஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பிரிட்ஜ் ஆக்சிஜன், தட் இஸ் கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கிற அந்த லெஃப்ட் சைடு ஆஃபில் இருக்கிற அந்த ஆனோமரிக் கார்பன் இட்ஸ் அசிட்டால், அண்டு ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் கார்பன் வந்து ஹெமி அசிட்டால். இந்த மால்டோஸை வந்து பெனிடிக் சொல்யூஷன் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த ரிங் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு there is a formation of ஃப்ரீ ஆல்டிஹைடு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மால்டோஸை வந்து பெனிடிக் சொல்யூஷனை போடும்போது அந்த ரிங் வந்து ஓப்பன் ஆகி ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப். ஸோ ஃப்ரீ ஆல்டிஹைட் வந்ததுனாலே நமக்கு ஃப்ரீ ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் வந்ததுனாலே இது வந்து ரெடியூசிங் சுகர்ஸ்னு சொல்லிடுறோம். அது எத்தனை ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வருதுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்ததுனாலே இட் இஸ் ரெடியூசிங். ஓகே, இப்போ அது எந்த சைடு, ரைட் சைடில் இருக்கிறத அந்த ரிங்கில் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் ஃபார்ம் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ரைட் சைடு பார்ட்டை மட்டும் கவனிங்க, இந்த ரெடியூசிங் பார்ட்டை மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இதில் இந்த ஹெமி அசிட்டால் குரூப் ஓப்பன் ஆச்சுன்னா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் தட் இஸ் த ஈக்லிபிரியம் இஸ் எக்ஸிஸ்ட். அதாவது இந்த இடத்துல ஓ வச்சுருக்கும், இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த OH ஆகும், இந்த ஹெச் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இது வந்து ஆல்டிஹைடு குரூப்பாகவும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இது ஓப்பனிங் ஆகும்போது ரிங், இந்த ரைட் சைடில் இருக்கிற ரிங் வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு இந்த ஆல்டிஹைடு குரூப் வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த டைப் வந்து எதில் வராது அப்படின்னு சொன்னோம்னா இந்த அசிட்டால், தட் இஸ் நான் ரெடியூசிங் ஆஃபில் இருக்கிற இந்த கார்பனில் வந்து இது வராது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து இந்த ஆக்சிஜன் வந்து பிரிட்ஜில் இருக்குது. ஓகே, அந்த பிரிட்ஜில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ஓப்பனிங் ஆகும். அதாவது இந்த ஈக்லிபிரியம் வந்து கீட்டோன் ஈனால் மாதிரி, ஸோ இந்த டாட்டாமெர்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த லெஃப்ட் சைடில் இல்லை. ஓகேவா, ஏன்னா இந்த ஆக்சிஜன் வந்து பிரிட்ஜில் இருக்கிறதுனால. பட் இங்கே வந்து OH இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு இடையில் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் டாட்டாமெர்சன் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதனால தான் ரைட் சைடில் இருக்கிற ஆஃப் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ரெடியூசிங் ஆஃப் அப்படின்னும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆஃபை வந்து நம்ம நான் ரெடியூசிங் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். அடுத்ததாக இந்த மால்டோஸில் அதோட லீனியர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் நம்ம எப்படி வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் லீனியர் ஸ்ட்ரக்சர் எழுதுறோமோ அது மாதிரி இதோட மால்டோஸோட லீனியர் ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கோம். இதில் வந்து ஒரு 2 சான்சஸ் சொல்கிறாங்க. என்னென்னா இந்த கிளைகோசைடிக் பாண்ட் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே கவனிங்க, 2 ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் இட் இஸ் 1, இட் இஸ் ஸ்ட்ரக்சர் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் 1ல் இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கார்பனுக்கும், அதாவது 2 மோனோசாக்கரைடு எடுத்துட்டோம் அப்படின்னா 5th கார்பனுக்கும் ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் இடையில் நமக்கு கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் நம்பர் 1ல் 5th கார்பன் அண்டு
ஃபஸ்ட்டு கார்பன் இந்த மாதிரியான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே வந்து ஸ்ட்ரக்சர் நம்பர் 2ல் வந்து 4th கார்பனுக்கும் ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் ஆக்சுவலாக நமக்கு கிளைகோசைடிக் லிங்கேஜ் 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் த கரெக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது 1,5 கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி. இப்போ இந்த ப்ரூஃப் பார்க்கும்போது எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மால்டோஸ் எடுத்துகிட்டு புரோமின் H2O போடுறோம். புரோமின் வாட்டர் போடுறோம். இது வந்து புரோமின் வாட்டர் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணுதுன்னா இந்த செகண்டரி ஆல்கஹாலாக ஆசிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. தட் இஸ் அடுத்ததான் இந்த மால்டோஸில் 2 லீனியர் ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கிறோம். ஜஸ்ட் லைக் அஸ் சுக்ரோஸ், எப்படி நம்ம சுக்ரோஸில் வந்து அந்த லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் 2 மோனோசாக்கரைடை வச்சு எழுதுவோமோ அது மாதிரி எழுதியிருக்கிறேன். இதில் வந்து ஒன்று வந்து 1,5 கிளைகோசைடிக் லிங்கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோசாக்கரைடோட ஃபஸ்ட்டு கார்பனும் இன்னொரு மோனோசாக்கரைடோட 5th கார்பனும் வந்து கிளைகோசைடிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இதை ஸ்ட்ரக்சர் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததில் பார்க்கும்போது கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து ஒரு மோனோசாக்கரைடோட ஃபஸ்ட்டு கார்பனும் இன்னொரு மோனோசாக்கரைடோட 4th கார்பனுக்கு இடையில். ஆக்சுவலாக இதுதான் கரெக்ட். இதுதான் வந்து நம்ம 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ். இப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சரில் எந்த அமைப்பு வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த ரியாக்ஷன். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணோம். 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம மால்டோஸ் எடுத்துகிட்டு அதை புரோமின் போட்டு ஆக்சிடைசேஷன் பண்ணுறோம். புரோமின் இஸ் அ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஆசிட்டுக்கு நேம் தட் இஸ் கால்ட் அஸ் மால்டோபோனிக் ஆசிட். ஸோ நமக்கு புரோமின் போட்டு நம்ம ஆக்சிடைசேஷன் பண்ணும்போது இந்த செகண்டரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ்டாகி மால்டோபோனிக் ஆசிட் கிடச்சிருக்கு. இந்த மால்டோபோனிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர் இது. அடுத்த டைமெத்தில் சல்ஃபேட் போடும்போது நமக்கு ஆக்டாமெத்தில் அந்த டெரிவேட்டிவ் வந்து கிடைக்குது. ஆக்டாமெத்தில் அப்படிங்கும்போது என்னென்னா 8 இடத்துல மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகுதுங்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 8 இடத்துல மெத்தில் அப்படிங்கிறபோது இங்கே நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும்தான் போட்டிருக்கிறேன். எனக்கு அந்த ஸ்பேஸ் பத்தாததுனால 1 2 3 4 ஓகேவா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த OH மட்டும் நான் எடுத்து போட்டு OH இருக்கிற இடத்துல இந்த இடம் வந்து வராது. இந்த இடம் வந்து இட் வில் கன்வெர்ட் இன்டு ஆசிட். அதனால் இந்த OH 1 2 அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த இதை எடுத்துக்கணும், இங்கே எடுத்துக்கணும், இந்த பார்ட் எடுத்துக்கணும். 1,4 1 2 இந்த 5th கார்பனில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் வந்து OH வந்து OCH3, இங்கே ஒரு OCH3. ஸோ இதில் ஒரு 4. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற மோனோசாக்கரைடில் ஒரு 4 OH3. ஸோ டோட்டலாக நமக்கு ஆக்டாமெத்தில் குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது அது இம்பார்ட்டன்ட் இல்லை. நமக்கு வந்து என்னென்னா இந்த 4th கார்பன் லெஃப்ட் சைடில் இருக்கிற 4th கார்பன் தான் வந்து கிளைகோசைடிக். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 1 2 3 4 இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கார்பன் வந்து நம்ம ஆக்சிடைஸான ஆசிட் கொடுக்குறோம். 1 2 3 4 இந்த 4th கார்பனில் இருக்கிற OH மட்டும் நமக்கு வந்து மெத்திலேஷன் நடக்கலை. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நமக்கு வந்து அந்த கிளைகோசைடிக் லிங்கேஜ் 1,4 இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு புரோமின் வாட்டர் போட்டு ஆக்சிடைசேஷன் பண்ணி மால்டோபோனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமெத்தில் சல்ஃபைட் போட்டு ஆக்டாமெத்தில் அந்த டெரிவேட்டிவ் கொண்டாந்து அதுக்கப்புறம் அதை HCl போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அந்த மெத்தில் குரூப், அதாவது மெத்திலேஷன் நடந்த குரூப்பை மட்டும் தள்ளி பார்க்கும்போது மீதி இருக்கிறத பார்க்கும்போது இந்த OH வந்து ஒன்றும் ஆகாமல் இருக்குது. அது எந்த இடத்துல OH எது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா 4th பொசிஷனில் இருக்கிற OH வந்து டிஸ்டர்ப் ஆகலை. சப்போஸ் 1,5 கிளைகோசைடிக் லிங்கேஜாக இருந்திருந்ததுன்னா நமக்கு 5th பொசிஷனில் இருக்கிற OH தான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். பட் இங்கே வந்து 4th பொசிஷனில் இருக்கிற அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த மோனோசாக்கரைடோட 4th பொசிஷனில் இருக்கிற அந்த கார்பன் வந்து
ஏன்னா அவ்வளோ அந்த கார்பனில் இருக்கிற OH வந்து மெத்திலேஷன் நடக்கலை, அது அப்படியே OH அப்படியே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து 1,5ல் கிடையாது. தட் இஸ் இந்த ஸ்ட்ரக்சர் தப்பு, இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் தான் ரைட்டு அப்படிங்கிறத கரெக்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு தான் இந்த டெஸ்ட். ஓகே, இதோட மால்டோஸ் முடிஞ்சுது. அடுத்ததாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.